ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷாலிட்டியான பீஃப் கட்லெட்ஸ் எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம். எங்கள் அம்மா பண்ணுறதுல எங்களுக்கு ஃபேவரட்டானதுங்க இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இவ்வளோத்தையும் போட்டு இடித்து பவுடர் ஆக்கிக்கோங்க. ஒரு பேனில் இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஃபைன்லி சாப்ட் அனியன்ஸ், ஃபைன்லி சாப்ட் ஜிஞ்சர், கார்லிக், க்ரீன் சில்லி இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ப்ரௌன் ஆகக்கூடாதுங்க. கடைசியாக கொஞ்சம் கரி லீவ்ஸையும் சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இந்த சைடு கொஞ்சம் வேக வச்ச பீஃபை நல்லா மின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சம் பாயில்ட் பொட்டேட்டோஸ், அப்புறம் வதக்கினது, உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது ஒரு டோ மாதிரி இருக்குங்க. இதை எந்த ஷேப்பில் வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு உருட்டிக்கோங்க. நாங்கள் இதை இப்படி தாங்க பேக் பண்ணிக்கிட்டோம். இதை எக்கில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பேக் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கறியை விடாதீங்க. கோல்டன் ப்ரௌனாக இருக்கும்போதே எடுத்துருங்க. இப்போ உங்கள் சுவையான பீஃப் கட்லெட்ஸ் ரெடிங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர்.